Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. Kalak Academy oda Unit 9 History INM notes இருந்து போன குரூப் 1க்கு 100% கேள்விகள் வந்தது. Unit 8ல லிட்ரேச்சர் பார்ட் தவிர ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் தான் வெளியே போகுது. ஸோ Kalak Academy oda இப்போ என்ன செஷன் அப்படின்னா GI tag புவிசார் குறியீடு. இந்த புவிசார் குறியீடு மெயின்ஸ்லயும் கேட்பாங்க, ப்ரிலிம்ஸ்ல யூனிட் 9ல வந்து இந்த டாபிக் வரும். சரி, அது என்ன புவிசார் குறியீடு? இப்போ இந்த டாபிக்ல புவிசார் குறியீடுனா என்ன, இந்தியாவில் எத்தனை பொருளுக்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டில் எத்தனை பொருட்கள் புவிசார் குறியீடு பெறப்பட்டது, இந்தியாவில் எந்த மாநிலம் முதலிடத்தில் இருக்கு, அந்த மாநிலத்தில் எத்தனை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டிருக்கு, இது எல்லா டேட்டாவும் கரண்ட் டேட்டா. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இன்னைக்கு தேதிக்கு என்ன இருக்கோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் புவிசார் குறியீடு ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல விளையிறதுனால இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல உருவாகிறதுனால அந்த பொருளுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட குணாதிசயம் இருக்கு, ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு, இல்லை ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு அப்படின்னா அந்த பொருளோட சிறப்புத்தன்மையை பாதுகாக்கிறதுக்கும் அந்த பொருள் மாதிரியே போலிகள் உற்பத்தி ஆகிறத தடுக்கிறதுக்கும் புவிசார் குறியீடு அப்படிங்கிற ஒன்று மத்திய அரசால கொடுக்கப்படும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லுவோம். ஜிஐ டேக் அல்லது புவிசார் குறியீடு என்பது நாட்டின் ஒரு குறிப்பிட்ட புவியியல் பகுதியுடன் தொடர்புடைய இயற்கை அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட தயாரிப்புகளுக்கு வழங்கப்படுகின்றன. இந்த புவிசார் குறியீடு அப்படிங்கிறது ஒரு 7 வகையான பொருட்களுக்கு கிடைக்கும். அந்த 7 வகையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த புவிசார் குறியீடு தொடர்பான சட்டம் இருக்கு இல்லையா? இப்போ இந்தியாவில் இந்த புவிசார் குறியீடுகளை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு சட்டம் இயற்றியிருப்பாங்கல்ல, அந்த சட்டம் என்ன அப்படின்னா புவிசார் குறியீடு என்பது பொருட்களின் புவியியல் குறியீடுகள் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1999. இதன்படி புவிசார் குறியீடு வழங்கப்படுது. இந்த சட்டம் இயற்றப்பட்ட தேதி 1999, நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 15, 2003. ஓகேங்களா? இந்த தேதியில தான் புவிசார் குறியீடுகளுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது. இப்போ இந்த புவிசார் குறியீடு என்னென்ன பொருட்களுக்கு வழங்கப்படுது இதை பார்த்தோம் அப்படின்னா 7 பொருளுக்கு கொடுப்பாங்க. விவசாய பொருட்கள், இயற்கை பொருட்கள், தயாரிக்கப்பட்ட பொருட்கள் அல்லது தொழில்துறை பொருட்கள், ஜவுளி உற்பத்தி பொருட்கள், கைவினை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மது அல்லது போதை பானங்கள். இந்த மாதிரி 7 வகையான பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுப்பாங்க. சரி, ஓகே சார், இப்போ நான் ஒரு புவிசார் குறியீடு வாங்கிட்டேன், இதோட வேலிடிட்டி எத்தனை வருஷம் அப்படின்னா இதோட வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ். 10 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து இதை ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கேள்வி, உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டவுட் வரும், ஒரே பொருளுக்கு 2 பேர் புவிசார் குறியீடு வாங்க முடியுமா? தாராளமாக வாங்கலாம். அந்த 2 பொருளுக்கும் தனித்தனியான குணாதிசயங்கள் இருக்கணும். இப்போ மஞ்சள் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் ஈரோடு மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருப்போம், கர்நாடகாவும் வாங்கியிருப்போம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலைக்கு பல பகுதிகளில் புவிசார் குறியீடு வாங்கியிருப்போம். என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே விளையிற வெற்றிலைக்கு ஒரு தனி சிறப்பம்சம் இருக்கும், அங்கே விளையிற வெற்றிலைக்கு ஒரு தனி சிறப்பம்சம் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த ஊரோட பேரை போட்டு நீங்கள் வெற்றிலைக்கு வாங்கிக்கலாம். அப்போ ஒரே பொருள் வெவ்வேறு இடங்களில் விளையிறதுனால வெவ்வேறு குணாதிசயங்கள் இருந்துச்சு, வெவ்வேறு குவாலிட்டிஸ் இருந்துச்சு, வெவ்வேறு கேரக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே பொருளுக்கு 2 இடத்துலையும் புவிசார் குறியீடு வாங்க முடியும். ஓகே, இப்போ அடுத்து சார், ஒரே பொருள் ஒரே மாதிரியான குணாதிசயம் தான், ஆனால் பக்கத்தில் இருக்கிறதுனால 2 மாநிலங்களையும் அது விளையுது சார். இப்போ ஒரு உதாரணம் சொல்லுவோம், மிளகுன்னு எடுத்துக்கலாம். ஒரே பொருள் சார், ஒரே பொருள் பக்கத்து மாநிலம், அது எல்லை பகுதியில் விளையுது சார். 2க்குமே ஒரே குணாதிசயம் தான். இப்போ 2மே 2 மாநிலங்கள்லையும் பாரம்பரியமாக இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜிஐ டேக் இந்தியா அப்படிங்கிற பேரில் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன் பாருங்க. இது கவர்மெண்ட்டோட டேட்டா. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்க, இது உங்களுக்கு தெரியுதா? அலப்பி கிரீன் கார்டமன். இந்த அலப்பி கிரீன் கார்டமன் இருக்கு இல்லையா, இது வந்து கேரளா தமிழ்நாடு 2 இடத்துலையும் பொதுவாக விளையக்கூடிய ஒரு பொருள். இது ஒரே ஒரு பொருள் தான், ஆனால் என்னன்னா எல்லை பகுதியால் பிரிக்கப்பட்டது. அப்போ இந்த 2 ஒரே பொருளுக்கு 2 மாநிலங்களும் கிளைம் பண்ணுறாங்க, ஒரே மாதிரியான குணாதிசயம் இருக்கு. அப்போ இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஜிஐ டேக் இந்தியா அப்படிங்கிற பேரில் கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு அதை ஒதுக்காம ஜிஐ டேக் இந்தியான்னு கொடுத்து பிராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அது எந்தெந்த மாநிலங்களுக்கு பொதுவானதோ அதை கொடுப்பாங்க. ஓகேங்களா?
இப்போ 3வது டவுட் தீர்ந்து போச்சா? ஓகே. அடுத்து 4வது டவுட் என்ன அப்படின்னா, சார் இப்போ ஒரு பொருள் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக தயாரிக்கிறோம், ஆனால் வேற ஒருத்தர் வந்து முந்திக்கிட்டு அந்த பொருளுக்கு ஜிஐ டேக் அப்ளை பண்ணிட்டாரு, அப்போ அவங்களுக்கு கொடுத்துருவாங்களா? அவங்கள வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ராமநாதபுரம் சித்திரை கத்திரிக்காய் அப்படின்னு ஒன்று, அதுக்கு தான் இப்போ கடைசியாக புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டது. இப்போ உங்களுக்கு இங்கே காட்டுறேன் பாருங்க. அதை சித்திரைக்கார ரைஸ், ராமநாடு சித்திரைக்கார ரைஸ் இருக்கா, இதுக்கு தான் கடைசியாக புவிசார் குறியீடு கொடுத்தாங்க. அப்போ இந்த புவிசார் குறியீடுக்கு எப்போ அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2022-23 அப்ளை பண்ணியிருந்தாங்க. சரியா? இப்போ ஒரு பொருளுக்கு முன்னக்கூடிய யாராவது அப்ளை பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அரசாங்கம் அதை ப்ராப்பராக விசாரிக்கும். இந்த பொருள் இங்கே தான் உண்மையிலே விளையுதா, இங்கே தான் பாரம்பரியமாக விளையுதா அப்படின்னு. ஒருவேளை அவங்க தவறாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு கிடைக்காது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, பூட்டுக்கு வந்து திண்டுக்கல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ராஜபாளையம் வந்து புவிசார் குறியீடு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்போ ராஜபாளையத்துக்கு கொடுக்கல, திண்டுக்கலுக்கு தான் பூட்டுக்கு வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸும் வரும். இதை தாண்டி சார் இப்போ இந்தியாவில் இருக்கிற பொருளுக்கு இந்தியாவில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா, இல்லை வெளிநாட்டில் எங்கேயாவது அப்ளை பண்ணலாமானா, தாராளமாக நீங்கள் அந்த பொருளுக்கு வெளிநாட்டிலையும் அப்ளை பண்ணலாம், வெளிநாட்டு பொருட்களும் இந்தியாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலி வந்து ஒரு 25 பொருளுக்கு புவிசார் குறியீடு வாங்கி வச்சிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அமெரிக்கா வந்து வேப்ப மரத்துக்கு புவிசார் குறியீடு பெற முயற்சித்த போது நம்மாழ்வார் அவர்கள் வந்து அதை போய் தடுத்து நிறுத்தினாங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து புவிசார் குறியீடு தொடர்பாக இருக்கும். சரி சார், இப்போ நான் அந்த புவிசார் குறியீடுக்கு அப்ளை பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியா முழுக்க ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ரிஜிஸ்ட்ரி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸ் பில்டிங், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், ஜிஎஸ்டி ரோட், கிண்டி, சென்னை. நீங்கள் இங்கே தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ண பிற்பாடு 1லேருந்து 2 வருஷம் கழித்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து புவிசார் குறியீடு அலாட் பண்ணுவாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மொத்தம் 697 பொருட்கள் இந்தியாவில் இன்னைக்கு தேதி வரைக்கும். அதாவது கவர்மெண்ட் டேட்டாவில் வந்து மே 15, 2025 போட்டிருப்பாங்க. மே 15, 2025 தேதி வரைக்கும் மொத்தம் 697 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டிருக்கு. சரி, ஓகே. இதில் அதிகமான புவிசார் குறியீடுகளை பெற்ற மாநிலம் எது அப்படின்னு கேட்டால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமான புவிசார் குறியீடுகளை பெற்ற மாநிலம் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம் 79, தமிழ்நாடு 69. சரியா? அப்போ அதிகமான புவிசார் குறியீடு பெற்றுள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம் 79 பொருள், தமிழ்நாடு வந்து 69 பொருள். இது வந்து அஸ் பர் April 2, 2025 டேட்டான்னு கூட வச்சுக்கலாம், இல்லைனா மே 15, 2025 டேட்டான்னு கூட வச்சுக்கலாம். அப்போ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 697 பொருள். அதில் உத்தரப்பிரதேசம் முதல்ல, தமிழ்நாடு 2வது. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வெளியிட்டது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இஸ் a state with 69 GI tax for its products which is second highest in the states அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ மத்திய அரசாங்கம் என்ன ஒரு இலக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா 2030க்குள்ள இந்தியாவில் 10,000 பொருளுக்கு ஜிஐ டேக் வாங்கியிருக்கணும் அப்படின்னு. இது ஏன் இப்படி ஒரு ப்ரெஷர் அப்படின்னா, இப்போ இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 69,000 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. 69,900 பொருளுக்கு உலகம் முழுவதும் புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. இதில் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 697 தான். சீனா பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7,000 தாண்டி போயிட்டாங்க. ஆனால் பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட நம்மளும் அவங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஈவன் அவங்கள பீட் பண்ண கூட செஞ்சுட்டோம். அப்படி இருக்கும்போது சீனா 7,000க்கு மேலே புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க, நம்ம வெறும் 697 தான். கிட்டத்தட்ட சீனா பார்த்தீங்க அப்படின்னா 9,785 பொருட்களை பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் 7,247 பொருளுக்கு வாங்கிட்டாங்க. இப்படி பார்க்கும்போது நம்ம வாங்கினதே 697 தான். அப்போ நம்மளும் புவிசார் குறியீடை வந்து 7,000 கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, இல்லை அதை பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2030க்குள்ள 10,000 பொருளுக்கு புவிசார் குறியீடு பெறணும் அப்படின்னு மத்திய அரசு வந்து இலக்கு வச்சிருக்கிறாங்க. இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம். சார், இந்தியாவிலே முதல் முறையாக புவிசார் குறியீடு வாங்கின பொருள் இது, தமிழ்நாட்டில் முதல் முறையாக புவிசார் குறியீடு வாங்கின பொருள். 2 கேள்வி உங்களுக்கு எல்லாருக்குமே தோணும். இப்போ இந்தியாவிலே முதலாக புவிசார் குறியீடு, முதல் பொருளும் அதுதான், 2வது பொருளும் அதுதான்.
இந்தியாவிலே முதலா புவிசார் குறியீடு வாங்கின பொருள் என்ன தெரியுங்களா? டார்ஜிலிங் டீ. முதல் புவிசார் குறியீடு டார்ஜிலிங் டீ அப்படிங்கிற அந்த வார்த்தைக்காக, இரண்டாவது புவிசார் குறியீடு டார்ஜிலிங் டீ அப்படிங்கிற அந்த லோகோவுக்காக. ஓகேங்களா? அப்ப இந்தியாவிலே முதலா புவிசார் குறியீடு பெற்ற பொருள் என்ன அப்படின்னா டார்ஜிலிங் தேயிலை. முதல் பொருளும் அதுதான், இரண்டாவது பொருளும் அதுதான். தமிழ்நாட்டிலே முதலா புவிசார் குறியீடு பெற்ற பொருள் சேலம் வெண்பட்டு, சேலம் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் தமிழ்நாட்டிலே முதலா புவிசார் குறியீடு பெற்ற பொருள். இப்போ தமிழ்நாட்டில் கடைசியா இன்னைக்கு பேசுகிற தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் கடைசியா புவிசார் குறியீடு பெற்ற பொருள் இந்த ராமநாதபுரம் சித்திரைக்கார ரைஸ் அப்படின்னு ஒன்று சொல்றோம்ல, அதுதான் கடைசியா புவிசார் குறியீடு பெற்ற பொருள். அடுத்த ஒரு சார், இப்போ உலகம் முழுவதும் இப்போ வெளிநாட்டில் இருக்கிற பொருள் இந்தியாவில் வந்து ஜிஐ டேக் அப்ளை பண்ணலான்னு சொல்றீங்க, இந்தியா வந்து வெளிநாட்டில் போய் அப்ளை பண்ணலான்னு சொல்றீங்க. அப்போ இந்தியாவுக்குள்ள 1999 சட்டம் செப்டம்பர் 15, 2003 நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டத்தின்படி பொருட்கள் பாதுகாக்கப்படும். இப்போ உலக அளவில் சொல்றீங்களே, அது எப்படி பாதுகாக்கப்படும் அப்படின்னா, உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா வர்த்தகம் தொடர்பான அம்சங்களில் அறிவுசார் சொத்துரிமைகள் அப்படின்னு சொல்லப்பட ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட், அதுதான் உலக அளவில் ஜிஐ டேக்கை வந்து பாதுகாக்குது. இந்தியாவில் 1999 கொண்டு வந்த சட்டம் செப்டம்பர் 15, 2003 நடைமுறைக்கு வந்ததுல, அதே மாதிரி உலக அளவில் இந்த ஜிஐ டேக்கை பாதுகாக்கிறது யார் அப்படின்னா நம்மளுடைய புவிசார் குறியீடுகள் வர்த்தகம் தொடர்பான அம்சங்களில் அறிவுசார் சொத்துரிமைகளின் ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. இது உலக வர்த்தக அமைப்போட ஒரு ஒப்பந்தம், அறிவுசார் சொத்துரிமைகளோட ஒப்பந்தம். இதன் மூலமா பாதுகாக்கப்படுது. இது வந்து பாரிஸோட மாநாடு ஒன்று இருந்துச்சு. பாரிஸோட மாநாடு இருக்கும் இல்லையா, இந்த இருக்கு இல்லையா, பாரிஸ் மாநாட்டின் வழிகாட்டுதலின்படி செயல்படுத்தப்படுகின்ற அறிவுசார் சொத்துரிமைகளின் ஒரு பகுதி. பாரிஸ் மாநாட்டில் தான் இந்த மாதிரி அறிவுசார் சொத்துரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் வேணும்னு சொன்னாங்க, ஒரு குறியீடு வேணும்னு சொன்னாங்க. அதன்படி ஜிஐ டேக் உருவாக்கப்பட்டு உலகம் முழுவதும் இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து இந்த ஜிஐ டேக் அப்படிங்கிறது எதுக்காக அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஒரு பொருள் வச்சுருக்கிறீங்க, அந்த பொருள் உங்களுக்கு சொந்தமானது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பொருளுக்கு ஒரு பேட்டன்ஷிப்போ ஒரு காப்பிரைட்டோ வாங்கி வைப்போம். அதே மாதிரி ஒரு பொருள் பாரம்பரியமாக ஒரு இடத்துல உருவாகுது, அந்த பொருளுக்கு அந்த இடத்தை சார்ந்து ஒரு பேட்டன்ஷிப் கொடுப்பாங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஐ டேக். இப்போ ஜிஐ டேக்குக்கும் மற்ற காப்பிரைட்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு நிறுவனம் வச்சுருக்கேன், காலாக் அகாடமின்னு வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த காலாக் அகாடமி அப்படிங்கிறதோட அறிவுசார் சொத்துரிமையோ அதோடைய காப்பிரைட்டோ ட்ரேட்மார்க்கோ என்னோட சொந்த தனிப்பட்ட பேரில் இருக்கும். இப்போ ஜிஐ டேக் அப்படிங்கிறது இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற பால்கோவா உற்பத்தியாளர் கூட்டமைப்பு, ஒரு சங்கம் இல்லைனா ஒரு சொசைட்டி, அதுக்கு தான் கொடுப்பாங்க, தனிப்பட்ட நபருக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஈவன் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே இருந்தாலுமே அந்த கூட்டமைப்பு இல்லை சங்கத்தில் உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா அப்படிங்கிற பெயரை பயன்படுத்த முடியும். நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து அந்த கூட்டமைப்பில் இல்லை அந்த சொசைட்டியில் நீங்கள் மெம்பராக இல்லைன்னா நீங்கள் அந்த ஜிஐ டேக்கை பயன்படுத்தக்கூடாது. இதன் மூலம் என்ன அப்படின்னா, ஒரு பொருளுக்கு போலிகள் உற்பத்தி ஆவது தடுக்கப்படுது, ஒரு பொருளுக்கு உண்மையான விலை மதிப்பு நிர்ணயம் செய்யப்படுது. ஓகேங்களா? இதுதான் ஜிஐ டேக்கோட ஒரு சுருக்கமான விளக்கம். இது வந்து பெய்டு பேட்சில் கொடுத்த நோட்ஸு யூனிட் 9ல் இந்த பேட்ச் தான் இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஸோ காலாக் அகாடமியோட பாங்கன் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். 9597186557. நம்ம கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தரமாக இருக்கும், தரத்தில் எந்த குறையும் இருக்காது. அதனால தான் காலாக் அகாடமி எப்பவுமே குவாலிட்டி எஜுகேஷன் இஸ் அவர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் வேணும்னாலும் கேளுங்க, நான் பிடிஎஃப் வந்து நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் காலாக் அகாடமி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து கொடுக்கும். நன்றி.